நம்ம கரட்டுப்பாளையம் குழந்தைங்களுக்கு தான் சாப்பாடு கொடுக்க வந்துட்டோம். யூகே நாட்டிலேருந்து மிஸ்ஸஸ் ராஜ் காயத்ரி சகோதரி தான் 38வது மாதமாக சாப்பாடு கொடுக்குறாங்க. ஸ்கூல் எப்படி போயிட்டுருக்கு? நல்லா போயிட்டுருக்கா? சரி, உங்களுக்கு காயத்ரி அக்கா ராஜா அண்ணா தான் சாப்பாடு தராங்க. தேங்க்யூ செல்லங்களா. சாப்பாடு வாங்கிக்கோங்க. நம்ம சாப்பாடும் சாக்லேட்டும் கொடுக்குறோம். குட்டீஸ்க்கு நம்ம வரப்போ சாக்லேட் கொண்டு வந்துடுறது அதெல்லாம் கண்டிப்பாக எதிர்பார்க்குறாங்க. சிஸ்டர் வந்து இது 38வது மாதமாக கொடுக்குறாங்க. பிள்ளைங்களாம் இப்போ ஸ்கூல் கிளம்பிடுவாங்க. நம்ம 7:30க்கு சாப்பாடு கொண்டு வந்துட்டோம். இன்றைக்கி 297 சாப்பாடு பேக் பண்ணியிருக்கோம். ரவுண்ட் பண்ணி 290 சொல்கிறோம். இங்கே வந்து 197 சாப்பாடு நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம் குழந்தைங்களுக்காக. மீதி சாப்பாடு கோவில் அப்புறம் குமராபாளையம் வந்துட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம கவர்மெண்ட் ரூல்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறோம். ஃபுட் கலர், பாம் ஆயில் இந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. அஜினோமோட்டோ எதுவுமே நம்ம சேர்க்கறதில்ல. ஃபுட் இன்ஸ்பெக்ஷனில் மேடம் கிட்ட நம்மளோட சாப்பாடு கொடுத்துட்டோம். மேடம் ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சாப்பாடை எடுத்துகிட்டு வர்றது. இன்றைக்கி வந்து நம்ம மஷ்ரூம் பிரியாணி வச்சுருக்குறோம். அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் மாதிரி தொக்கு. குழந்தைங்களுக்கு 100 கிராம் தொக்கும் 600 கிராம் சாப்பாடும். தேங்க்யூ கண்ணா. சாப்பாடு தேவையான சாப்பாடு வாங்கிப்பாங்க அவங்க வீட்டில். குட்டி குட்டி தங்கச்சி தம்பிலாம் இருக்கிறதுனால இவங்களுக்குலாம் 9:30 தான் ஸ்கூலு. 9 மணிக்கு பஸ்ஸு வரும். இந்த குழந்தைங்களுக்கு ஏற்றிட்டு போயிடும் பஸ்ஸு. நம்ம இப்போ 7:30 கொடுத்துருக்கோம். சாப்பிட்டுட்டு இவங்க கிளம்ப கரெக்டாக இருக்கும். ஜூலை 2ஆம் தேதி நம்ம இப்போ சாப்பாடு கொடுத்துட்ருக்கோம். பாப்பாவுக்கு சாக்லேட்டு. இவங்க எல்லாமே பால்வாடி குட்டீஸ். இவங்களும் ஸ்கூல் போகிறாங்க. இவங்களுக்கு 10 மணிக்கு இந்த ஊர் பக்கத்து ஊரில் ஸ்கூல் இருக்குது. காயத்ரி சீஸ் ராஜ் பிரதர் தேங்க்யூ ஸோ மச். அது மட்டும் இல்லாமல் மாலினி பாப்பாவுக்கு பால் பவுடருக்காக எவ்ரி மந்த் 2500 rupees கொடுத்துட்ருக்காங்க. நல்லா இருக்கீங்களா? கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேலேயே அவங்க அம்மா இருந்து 1 இயர் ஆச்சு. 1 வருஷமாகவே குழந்தைக்கு பால் பவுடர் கொடுத்துட்ருக்காங்க. சரி 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 சரி. தூங்குறாங்கண்ணா. இந்த பாட்டி வராங்க பாருங்க. நம்ம கொடுத்ததுமே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. உங்களுக்கு காயத்ரி அக்கா ராஜானா தான் சாப்பாடு கொடுக்குறாங்க.
நம்ம குழந்தைங்களுக்கு கீழே வந்துட்டோம், மேலே கொடுத்துட்டு பிள்ளைங்களாம் ஸ்கூல் கிளம்பிட்டாங்க. எவ்வளோ அழகாக மேக்கப் போட்டிருக்கா. லிப்ஸ்டிக் யார் போட்டு விட்டா? உங்கள் அம்மா போட்டு விட்டாங்களா? பிள்ளைங்க பாருங்க, வாங்கிக்கோங்க. தேங்க்யூ சீஸ். நம்ம ஜூலை 2ஆம் தேதி கொடுக்குறோம். சகோதரியோட சார்பாக 38வது மாதமாக கொடுக்குறோம். 8 o'clock ஆயிடுச்சு. பிள்ளைங்களாம் ஸ்கூல் கிளம்பிட்டாங்க. பாய் செல்லம், பாய் பாய். இந்த குழந்தைங்களுக்குலாம் நிறைய செய்யணுன்னு ஆசை, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இவங்க அம்மா அப்பாலாம் வந்து பார்த்திங்கன்னா நடன கலைஞர்கள். இப்போல்லாம் அந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் எங்கேயும் போடுறதில்ல. ஏதோ ஒரு கிராமத்தில் ஏதோ ஒரு சைடு நடக்கும். காயத்ரி சீஸ், ராஜ் பிரதர், ரொம்ப நன்றி. எங்கள் பிள்ளைங்களோட ஹாப்பியாக இருக்கணும். நாங்கள் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறோம். அவளுக்கு கொடுங்க, எக்ஸ்ட்ரா சாக்லேட் கொடுத்ததுக்கு. சரி, இவனுக்கு கொண்டு கொடுத்துருங்க. வாங்கிட்டான். ஜூலை 2ஆம் தேதி இது கோபிச்செட்டிப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட். யூகே நாட்டிலேருந்து மிஸ்ஸஸ் ராஜ் காயத்ரி சகோதரி சாப்பாடு தராங்க. நம்ம குழந்தைங்களுக்கு தான் சாப்பாடு எடுத்துகிட்டு போனோம். இங்கே கோபியில் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே நிறைய பேர் இருக்காங்கன்னு நம்ம ஃப்ரெண்டு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இங்கே கொடுத்துட்டு குழந்தைங்களுக்கு போயிடலாம். சகோதரி 38வது மாதமாக தொடர்ந்து கொடுத்துட்ருக்காங்க. சிஸ்டர் ஹாப்பியாக இருக்கணும். பிரதரோட குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு கோவிலுக்கு வந்துட்டோம். காயத்ரி சீஸ், ராஜ் பிரதர், நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும். கடவுள் உங்களுக்கு, உங்கள் குடும்பத்துக்கும் பிள்ளைங்களுக்கும் எந்த குறையும் கொடுக்கக்கூடாது. இன்றைக்கி 297 சாப்பாடு பேக் பண்ணோம்.
197 சாப்பாடு வந்துட்டு குழந்தைங்களுக்கு, மீதி உள்ள சாப்பாடு வந்துட்டு வீடற்ற நபர்களுக்கு. நம்ம கோயிலுக்கு வர பக்தர்களுக்கும் நம்ம சாப்பாடு கொடுப்போம். ஏனுங்க பாட்டி, ஏனுங்க எனக்கா, இருங்க இருங்க வர இருந்து காயத்ரி சகோதரி கொடுக்குறாங்க. ஓ அப்படியா? காயத்ரி அம்மா பூவும் போட்டாட 100 பேர்த்துக்கு ஆளணும். சரி, எனக்கு எப்படி உங்களுக்கு பூ கொடுக்கணும்னு தோணுச்சு? பாட்டி தானே பூ கொடுத்தாங்க. தேங்க்ஸ் பாட்டி, தேங்க்ஸ் பாட்டி. கோயிலே வச்சுருப்பாங்க. காயத்ரி ராசு குடும்பத்தோட நல்லா இருக்கணும், அவங்க நோவு நொடி இல்லாமல் நல்லா இருக்கணும், சுகமாக இருக்கணும். நீங்கள் கொடுக்குற சோறு நல்லா இருக்குது, உங்களால் நாங்கள் பொழைக்கிறோம். வேறு எதாவது சாப்பாடு வந்துச்சா? நீங்கள் சாப்பாடு தான் இப்போ சாப்பிட போகிறோம். வேறு சாப்பாடு எதுவும் வரல? எதுவும் வரல சாமி, உங்கள் தயவுல நாங்கள் வாழ்கிறோம், நாங்கள் நல்லா இருக்கிறோம். காய்கறியே நல்லா இருக்கணும் சாமி, சாப்பாடு இப்போ தான் வந்து சாமி நல்லா இருக்கணும் சாமி. காய்கறி அம்மாவுக்கு நோவு நொடியில் நல்லா இருக்கணும். காலையிலேருந்து எதுவும் சாப்பாடு இல்லை, நீங்கள் கொடுத்தது நான் உதவிங்க. நோவு நொடியில் நல்லா இருக்கணும். வாங்கிட்டீங்களா? சந்தோஷம். கோயிலில் தான் அங்கே சாப்பாடே வரலன்னு நிறைய மெசேஜ் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில். தேங்க்யூ தேங்க்யூ காயத்ரி சீஸ், ராஜ் பிரதர், நீங்கள் குழந்தைங்களோட சந்தோஷமாக இருக்கணும். முத்துச்சாமி ஐயா இன்னும் வரலையா? வரல இன்னும். இப்போ நம்ம அது கோயில் பின்பகுதியில் கொடுத்துட்ருக்கோம். நல்லா இருக்கீங்களா? ஃபோட்டோக்கார அம்மா என் பேர். நான் பேக்கே எடுத்துட்டு வரேன். உங்களுக்கு வேஷ்டி அரேஞ்ச் பண்ணுவோம். நிறைய பேருக்கு கொடை கொடுத்தோம், பெண்களுக்கு தான் கொடுத்தோம். அப்புறம் கொஞ்சம் ஒரு 25 ஆண்களுக்கும் கொடுத்தோம். இவங்களும் கொடை கேட்குறாங்க. தாத்தா சௌரியமாக குத்த வச்சுட்டு இருக்கீங்க. சாப்பாடே வரலையா? சுத்தமாக சாப்பாடே வரலையா? எல்லாம் காசு இருக்கிறவங்க கடையில் வாங்கி சாப்பிடுவாங்க. அங்கே வாங்கிட்டா அவ
கும்பராபாளையம் இவங்கெல்லாம் அன்னைக்கு வேலைக்கு நிற்கிறவங்க. மணி இப்போ 1:30 ஆகுது. இப்போ வரைக்குமே உங்களுக்கு வேலை கிடைக்கல. டிச்சு குத்த, பாத்ரூம் கழுவ, வீட்டு வேலைகள் எல்லா வேலைகளுக்குமே வருவாங்க. காயத்ரி சீஸ் ராஜு பிரதர், தேங்க்யூ ஸோ மச். நம்ம 38வது மாதமாக கொடுக்குறோம். இன்றைக்கி 297 சாப்பாடு பேக் பண்ணோம். 197 வந்து குழந்தைங்களுக்கு அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டோம். இது பயங்கர டிராஃபிக்கான பகுதி.